ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாசி பிரதோஷங்க. இந்த பிரதோஷத்தன்னைக்கு நம்ம சிவன் கோவிலுக்கு சென்று எப்படி சிவனை வணங்க வேண்டும் அப்படின்றது ஒரு முறையே இருக்குங்க. மாதத்தில் 2 முறை பிரதோஷம் வருதுங்க. வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பிரதோஷம் வந்துட்டு அவ்வளோ பிரபலமாக வழிபட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரதோஷம் அன்னைக்கு நிறைய மக்கள் வந்து சிவன் கோவிலுக்கு செல்வது, நிறைய விரதம் இருக்கிறது, பூஜை பண்ணுறது, நிறைய வேண்டுதல் வைக்கிறதுன்ட்டு ரொம்பவே பிரதோஷ தினம் பிரபலமாகிடுச்சுங்க. இந்த பிரதோஷ தினத்தில் நம்ம சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் நம்மளோட பாவங்களும் தோஷங்களும் காணாமல் போன்றது ஐதீகங்க. பிரதோஷ காலம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வர வளர்பிறை தேய்பிறை திரையோதசி திதியில் மாலை 4:20 மணி முதல் 7 மணி வரை உள்ள காலமே பிரதோஷ காலம் தாங்க. இந்த டைமிங்கில் தான் சிவன் ஆலயத்துலையுமே பூஜைகள் நடக்குங்க. நம்ம வீட்டில் விரதம் இருந்து பூஜை செஞ்சால் கூட இந்த டைமிங்கில் தாங்க பூஜை செய்யணும். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு அனைவரையும் காப்பாற்றிய காலமே பிரதோஷ காலம் சொல்கிறோங்க. இந்த பிரதோஷ தினத்தில் சிவ ஆலயத்திற்கு சென்று நம்ம முதல்ல நந்தியை தரிசனம் செஞ்சுட்டு அங்கு நின்று இடப்புறமாக, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடே சண்டிகேஸ்வரர் தரிசனம் செஞ்சுட்டு சென்ற வழியே திரும்பி வரணுங்க. ஸோ வந்துட்டு மீண்டும் நந்தியை தரிசனம் செஞ்சு அங்கே நின்று வலமாக சென்று கோமுகி, அதாவது கோமுகினா என்னென்னா சிவபெருமானின் அபிஷேக நீர் வரும் இல்லையா, அந்த துவார வழியை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு திரும்பி வரணுங்க. திரும்பி நந்திக்கிட்ட வந்து மீண்டும் இதே போல 3 முறை நம்ம வலம் வரணுங்க. இந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு சோமசூத்திர பிரதர்ஷனம் என்று பெயருங்க. அடுத்தது நம்ம நின்ன இடத்துல இருந்தே நம்ம 3 முறை சுற்றி நம்மளோட வேண்டுதலை வைக்கணுங்க. இதுக்கு பேர் வந்து ஆத்ம பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. பொதுவாகவே நம்ம சிவன் கோவிலெலாம் பார்த்துருப்போம். சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது நந்தியை யாருமே மறைச்சி நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அபிஷேகம் பண்ணும்பொழுது நந்தியை பார்த்த மாதிரியே அபிஷேகம் நடக்கும். சிவனுக்கும் அங்கே அபிஷேகம் காட்டிட்டு இங்கே நந்திகேஸ்வரருக்கும் நமக்கு ஆராதனை காட்டுவாங்க. நம்ம நந்திகேஸ்வரையும் வேண்டிக்குவோம் பார்த்து. ஸோ வந்துட்டு நம்ம அதை மறைச்சி நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளுங்கன்னே சொல்லுவாங்க. நம்ம நந்திகேஸ்வரரையும் பிரதோஷம் அன்னைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சிவலிங்கத்தை வழிபடுறோமோ அதே மாதிரி நந்திகேஸ்வரையும் வழிபட்டு வேண்டிக்கணுங்க. நம்மளோட வேண்டுதலாம் நந்திகேஸ்வரோட காதல போய் நம்ம சொல்லும்பொழுது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க. நந்திகேஸ்வரரை வணங்கும் போது நந்தியோட இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம 11 முறை இல்லை 21 முறை சொல்லி நம்ம வணங்கலாங்க. நந்திகேஸ்வரோட காயத்ரி மந்திரம் பார்க்கலாங்க. ஓம் தத் புருஷாய வித்மகே சக்கர துண்டாய தீமகி தந்தோ நந்தி பிரச்சோதயாத். இதனோட பொருள் என்னன்னா, பரம புருஷனாகிய நந்தி பெருமானே, உங்களை தினமும் வணங்குவதன் மூலம் என்னை காத்து எனது மனதை தூய்மைப்படுத்த வேண்டுகிறேன். என்னோட பாவங்கள்லாம் போக்கி என்னோட மனசை தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இன்னைக்கு பிரதோஷ தினத்தன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக வீடியோஸ், ஆன்மீக தகவல்கள், பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றிய சந்தேகங்கள், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா கோவில்கள், வடபழனி கோவில், திருநீர்மலை, பைரவர் கோவில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை போய் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.